குறிப்பாக ஒரு 4 வயசு குழந்தையாக இந்த சிஐபிஎஃப் ஆரம்பிக்கும் போது வெறும் 24 கண்ட்ரீஸ் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 102 கண்ட்ரீஸ் கலந்துக்கூடிய அளவுக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. அண்டர் ஒன் ரூஃப் தமிழ்நாடுங்கிற ஒரு ரூஃப் கீழே இன்னைக்கு 102 கண்ட்ரீஸை சார்ந்திருக்கின்ற பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுடைய லிட்டரரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவு ஒன்று உண்டு. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுகதைகளாக இருந்தாலும், நாவல் எழுதுவதாக இருந்தாலும், மேடை நாடகங்கள் எழுதுவதாக, அவருடைய ஆசை, அவருடைய கனவு என்பது இந்த சங்கத்தமிழையும் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் கடைசி மனுஷன் வரைக்கும் கொண்டு போன சிம்பிளிஃபை பண்ண வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதை எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் காலத்தில் அதை அவர் செய்து காட்டினார் என்பது எங்களுக்கான பெருமை. அதுக்கு காட்டிலும் இன்னும் ஒரு பெருமை என்பது நம்முடைய தமிழ் மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்த பெருமையை பெற்று தந்தவர் எங்களுடைய முத்தமிழர் கலைஞர். த லாங்குவேஜ் விச் ஹேஸ் த கேரக்டர் ஆஃப் ஆன்டிக்விட்டி இருக்குதுல. We have a noble ideas and ideals that has a common character, that has a neutrality, that has a linguistic speciality. So இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்தார் அவர். ஸோ அடுத்த கட்டமாக எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த கனவு அடுத்தது, டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு த தமிழ், தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்னைக்கு அதை நாம் செஞ்சு எங்களுக்கான பெருமை என்பது இந்த முறை மட்டும் கிட்டத்தட்ட 1260 மொழிகள் சார்ந்து ஒரு 10 மொழிகள் 1260 புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் மற்ற மொழிகளுக்கு இன்னைக்கு நாங்கள் மொழிபெயர்க்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். நாங்கள் மற்ற புத்தகத்திலே இந்த மற்ற அதர் கண்ட்ரிஸ் தமிழ் லாங்குவேஜ் மோர் தென் 260. ஸோ இந்த எம்ஓஇஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 1354 இருந்துச்சு. இந்த முறை அது மோர் தென் 1500 தாண்டி இந்த எம்ஓஇஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படிங்கும் பொழுது ஸோ இது எங்களுடைய முதலமைச்சருடைய கனவாக நாங்கள் பார்க்குறோம். அந்த கனவை இன்னைக்கு நாங்கள் நனவாக்கி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த உத்வேகம் தான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு தமிழ், because Tamil has never seen itself as a closed linguistic system, but as a living, traveling language capable of conversation with the world. So இதுக்காக நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டோம் நாங்கள். So how we prepared ourselves. Active and sustained participation in the world's most influential international book fairs like Frankfurt Book Fair, Sharjah International Book Fair, Bologna Children's Book Fair, because these engagements go beyond representation. They involve rights negotiations, translation partnerships, and long-term publishing relationships. I would like to thank our guest of honor from the Frankfurt Book Fair, because whenever we used to conduct this kind of CABF, 3 to 4 months before பார்த்தீங்கன்னா honorable chief minister அழைச்சு இந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க, Frankfurt Book Fair போய் பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ண போறீங்க. So almost similar to what we saw in the Frankfurt, இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேருங்கிறது நமக்கான ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது குழந்தைகள் சார்ந்து இப்போ பல பப்ளிஷர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் ஹியர், பட் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் சில்ட்ரன்ஸ் லிட்ரரி எப்படி கொண்டு வரலாம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் இன் ஆர் ஸ்டேட், இளந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிறது. ஸோ கிரியேஷன் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ ஒரிஜினல் சில்ட்ரன் புக்ஸ், introduction of world literature to young readers in Tamil. A belief that reading is not enrichment alone, but educational equity. Nobel laureate Toni Morrison சொன்னதுதான், if there is a book that you want to read, but it hasn't been written yet, then you must write it. ஸோ அதை இன்னைக்கு நாங்கள் வந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை இன்னைக்கு பணித்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி லான்ச் ஆஃப் 2026 சிஐபிஎஃப்ல 24 கண்ட்ரிஸ் எங்களை நம்பி வந்தாங்க. இன்னைக்கு 102 கண்ட்ரிஸ் வந்ததுன்னா அது காரணம் ஒன்றே ஒன்று தான். சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் வெரி கீன் ஆன் த அவுட்கம்ஸ் ஆஃப் ரிசல்ட். இனாகிரேஷனே நான் பேசுனேன், அவருக்கு ஆசை என்பது நம்மளை தேடி வராங்கன்னா வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஆன் த ஹாஸ்பிட்டாலிட்டி, தெரியாத ஊருக்கு வரவங்க நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக உணர வைக்க போகிறோம், திருப்பி பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு எப்படி நம்ம அனுப்பி வைக்கணும், அதுல நீங்க கவனம் செலுத்தணும். அவங்களோட ஸ்டே கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஏர்போர்ட்ல இறங்கினா அவங்களை ரிசீவ் பண்ணி அழகாக அங்கே போய் ஸ்டே பண்ணி அவங்களுக்கான உணவுகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருந்து அதுக்கான உணவுகளை நீங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வி நோ அபவுட் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் என்று சொன்னால் அது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலிலும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பிகாஸ் இது திஸ் CABF 2026, பிகாஸ் ஆல்மோஸ்ட் வி ஹேட் அ கான்வர்சேஷன் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசும்போது சொன்னாங்க, we are not very familiar about English, we know only very little English. And that I said that is more than enough for us, because எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் is for our identity and English for opportunity. அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரைக்கும். நம்ம even each and every one
அந்த கண்ட்ரிஸை சார்ந்த லாங்குவேஜ் நம்முடைய தாய்மொழி தானே நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத உணர்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஒவ்வொரு நாட்டினரையும் என்னை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அதை சொல்லும் பொழுதுலாம் நான் எங்களுடைய தமிழ் பேரையும் எங்களுடைய முதலமைச்சரை பற்றி அவங்கள்ட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு அதை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டேல எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஆல்மோஸ்ட் 102 கண்ட்ரிஸுக்கு நான் கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்கிறது என்றதை அதை நான் பார்க்குறேன். திஸ் இஸ் வெரி யூனிக் திஸ் CIBF. No state, because no state, province, county or prefecture in the world has built an international book fair of this scale, depth and multilingual commitment in such a short time. இது நான் சொல்லல, இது இந்த 100 பேரை சார்ந்த 100 கண்ட்ரிஸை சார்ந்தவங்களும் எங்களுக்காக கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட்டாக நாங்கள் பார்க்குறோம். So the Chennai International Book Fair represents a new, inclusive and globally expansive model rooted not in exclusivity but in cultural exchange. Taking Tamil to the world, bringing the world to Tamil, because Tamil literary works are being translated into a major Indian languages, including Hindi. So here, the several global languages, other than several global languages, இதுல எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? The Tirukkural, a universal ethical text, now speaks in Maori, a revitalizing indigenous language of New Zealand, symbolizing solidarity between ancient cultures. நம்ம நியூசிலாந்துல பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி, ஒரு லேடி எம்பி அந்த மாவோரியில பேசுறத பாடுனதை நம்ம பார்த்திருப்போம். நமக்கு மொழி தெரியாது, ஆனா அங்க வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய திருக்குறள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை தான். The Tamil Nadu experience offers a living case study in language planning and cultural policy. Valuable insights for global universities and research institutions, evidence that linguistic confidence and global openness can coexist. See, எங்களை பொறுத்த வரைக்கும் Tamil Nadu believes that languages flourish when they travel, literature grows when they translate, societies advance when children read, from Sangam poetry to international publishing platforms. Tamil continues its journey, ancient yet modern, rooted yet global, regional in origin but universal in spirit. So எங்களை பொறுத்த வரைக்கும் being a school education, we are also rethinking on the classrooms, like phones gives information but they reduce attention. So schools must protect focus, protect human interactions, protect curiosity. Technology must assist teachers, not replace them. Reading matters, yes, reading matters. Not just textbooks, but stories, ideas, imagination. That is why we are building a reading culture, like several libraries, library days, time to read. Because we always think readers become thinkers and thinkers become citizens, not just citizens, responsible citizens. So I once again thank each and everyone. Whenever you return back to your country, have a safe trip. As I said, you are not just a property of your own country, you are the property of the globally each and every world. Okay? Thank you. Thanks a lot. And I once again thank our Honorable Chief Minister for giving a great opportunity, like addressing a gathering in front of 100 countries representatives. Thank you. Thanks a lot.